இன்றைக்கி வேலை லீவ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு வந்து சுடிதார் வெளியே என்ன பண்ணால் சுடிதார் போட்டு போவோம். ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி மேக்கப் பண்ணுறேன் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு வந்து எனக்கு மேக்கப் பண்ணி விட்டாங்க. நானும் எங்கள் பொண்ணு வந்து தீர்த்தகிரி மலைக்கு போனோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிமார்க் போனோம், ஷாப்பிங் பண்ணோம். ஸோ டிமார்க்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. தீர்த்தகிரி மலையில் அங்கே வீடியோ எடுத்திருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மோட்டிவேஷன் நல்லாவும் இருக்கும். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், நல்லா பண்ணுறாங்களா? ஃபுல் மேக்கப் முடிச்சிட்ட பிறகு ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது? நான் வந்து ரொம்ப ஜாஸ்தியெலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு சும்மா லைட்டாக நான் பவுட்ரு கூட அடிக்க மாட்டேன். அவங்க வந்து இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்கப் அவங்களே தான் உட்கார வச்சு என்னை பண்ண வச்சாங்க. பாருங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வெளியே உக்காந்து பிடிச்சோம். சரிங்களா? தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு. முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். பார்க்குறதுக்கே கண்கள் அவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. தீர்த்தகிரி மலைக்கு நீங்களும் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேலூரில் இருக்குது தீர்த்தகிரி மலை. சரிங்களா? முருகர் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறாரு. பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அங்கேருந்து வரவே மனசே வரமாட்டேனது. அதனால் நீங்களும் குடும்பத்தோடு எல்லாரும் போயிட்டு வாங்க. ஹாய் சசி, எங்கே வந்திருக்கீங்க சொல்லுங்கள். சொல்லுங்கள் சசி. அது ப்ரிப்பேர்ட் ஆகும். முருகர் வந்து எவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்கள். உங்கள் ஊரில் இந்த மாதிரி முருகர் இருக்கார் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் ஊர் வீடியோவும் நாங்கள் போட்டு தரோம். அதுக்கெல்லாம் காசு எதுவுமே வேண்டாம். நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம் யூடியூப்பில் போட்டு. சரிங்களா? எந்த ஊரில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால். சரிங்களா? சசிமுத்து யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முருகர்கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும். மனம் அமைதி கொள்ளும். ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தியானம் பண்ணுங்கள். மனசு வந்து அமைதியாகும். அமைதியாச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிலைக்கு நீங்கள் போவீங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சசிமுத்து யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி முருகர் கோவிலுக்கு வந்திருக்கோம். அன்றைக்கி வந்துட்டு முருகரை பார்க்க முடியாத போனதுனால இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முருகர் கோயிலில் முருகர் வந்து எனக்கு பின்னாடி தெரிகிறாரு பாருங்க. ஏன்னா எனக்கு முன்னாடி வந்து முருகர் காமிச்சு நான் ஷூட் பண்ணேன் அப்படின்னா முருகர் தெரிய மாட்டாருங்க. ஸோ அதனால் வந்து பின்னாடி காமிச்சு இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சசிமுத்து யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சசிமுத்து யூடியூப் சேனலில் லாவண்யா உள்ளே வராங்க. லாவண்யாவை நம்ம இன்றைக்கி பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஹாய் லாவண்யா. இன்றைக்கி எங்கே வந்திருக்கீங்க? தீர்த்தகிரி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க? நான் நிறைய ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லலாம், என்ன ஜாப் பண்ணுறீங்க? பெண்களுக்கு முன் உதாரணமாக ரோல் மாடலாக எதனா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லலாம். அவங்க வந்து உழைச்சி சம்பாதிக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சவுண்டாக சொல்லலாம். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பெண்களும் வந்துட்டு அவங்களா சம்பாதிக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க மேம்? நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 to 4 வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பேக் ஆஃபீஸில். ஈவினிங் டைமில் நான் ஓனாக ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஷாப் ரன் பண்ணுறீங்க மேம்? ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா மாவு கடை வச்சுருக்கேன். மாவு அரைக்கிற மாதிரி மிஷின் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் போட்டுட்ருக்கேன். ஓகே, சூப்பர். எப்படி மேம் இருக்குது ரன் அப் நீங்கள் பண்ணுறது, இன்கமிங் ஓவரால்? அது வந்துட்டு நார்மலாக தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. இன்னும்
நெக்ஸ்ட் மந்த்து எப்படி இருக்குன்றது தெரியல. நீங்களும் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வீடியோஸ் ஒன்றுமே போட மாட்டீங்க, ஏன் மேம்? ஏன்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நீங்களும் பண்ணலாம், சரிங்களா? எப்படி சொல்கிறதுனா, அதுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ண தேவையில்ல. உங்ககிட்ட இருக்கிற டைமை வச்சு நீங்கள் அதை சைடில் உங்கள் தொழிலை வச்சோ, உங்களை சுற்றி என்ன நடக்குதோ அதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணலாம். பெண்களுக்கு நீங்களும் வந்து உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை நீங்கள் சொல்கிறது வந்து பெண்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, முடியாதுன்னு இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு என்னுடைய கருத்து. நீங்களும் அதை வந்து இது பண்ணுங்கள். எல்லா லேடிஸுமே வந்து எனக்கு என்ன அப்படின்ட்டு எந்த கருத்துமே சொல்லாமல் இருந்தாங்கன்னா, நீங்கள் யோசித்த மாதிரி அகெயின் எல்லா லேடிஸுமே யோசிக்கலாம் இல்லைங்களா. உங்கள் வயசு பிள்ளைங்க எல்லாமே என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களால சாதிக்க முடியும். இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் முன் உதாரணமாக இருந்து நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் என் வீடியோவுக்கு நீங்கள் பேட்டி கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீடியோவை நீங்கள் ஷூட் பண்ணி அதில் போட்டிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. உங்கள் யூடியூப் நேம் மேம்? கோபால் லாவண்யா. சத்தமாக சொல்லலாம். கோபால் லாவண்யா. வீடியோ போடுவீங்களா? போடுவேன். கோபால் லாவண்யா வீடியோ போடுறாங்களாம். எல்லாருமே அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ. லாவண்யா லாவா அப்படின்றது அவங்களோட யூடியூப் நேம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் முடிச்சிருக்காங்களாம், அதுக்கப்புறம் வந்து ஃபார்மசி முடிச்சிருக்காங்க, ஆர்த்தமெட்டிக்ஸ் அது, சரிங்களா. ஆனால் இதெல்லாம் முடித்தோம் வேறு ஒரு ஜாப்பும் போயிட்டு கிடைக்கிற ஜாப் எல்லாமே பண்ணிவிட்டு சைட் பிஸ்னஸாக வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாவு அரைக்கிறது, ஸ்நாக்ஸு எல்லாமே பண்ணுறாங்க. பஜ்ஜி, போண்டா, காலிஃப்ளவர் அந்த மாதிரி. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஏஜ் ஆஃப் இப்போ பார்த்திங்கன்னா 21. ஸோ உங்களை மாதிரி பெண்கள் வந்து எல்லாருமே வந்து என்னால் முடியாது அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு மற்ற டைமில் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லாமல் அடுத்தவங்கள டிப் பண்ணி இருக்கக்கூடாது. இன்கம்மிங்கிறது நம்ம வந்து பவுச்சில் நம்ம காசுன்றது இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து மோட்டிவேஷனாக யோசித்து ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொருத்தராலையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு அவங்க முன் உதாரணமாக இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து அவங்க மாதிரி ஏஜ் உள்ள பெண்கள் எல்லாமே சாதிக்க முடியும், சரிங்களா? சாதிச்சு காட்டுங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சுன்னா சசிமுத்து யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து கண்டிப்பாக போடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், எங்களை மாதிரி பெண்கள் இன்னும் நல்லா வீடியோ ஷூட் பண்ணி இன்னும் நல்லா வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ தேங்க்யூ.